வெல்கம் டு தங்கமுட்டை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, வீட்லயே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரே ஒரு ஸ்வீட்னா அது கேசரி மட்டும்தான். அதை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் ரவையை நல்லா வறுத்து இந்த ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பேனில் எந்த கப் எடுத்தீங்களோ அந்த கப்பே அளவாக யூஸ் பண்ணுங்கள். நான் எடுத்துருக்க கப்பில் 2 கப் மில்க் ஊற்றிருக்கேன். அப்புறம் அதில் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கப் அளவில் தான் நான் 1 கப் வந்து ரவை எடுத்துருந்தேன். அந்த மில்க் லைட்டாக கொஞ்சம் பாயில் ஆகிற மாதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இப்போ வந்து லைட்டாக பாயில் ஆகிடுச்சு. அதனால் இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருந்த 1 கப் ரவையை வறுத்து எடுத்து வச்சுருந்த 1 கப் ரவையை ஆட் பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ நான் வந்து கலருக்கு எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி நார்மல் கேசரியை விட ரொம்ப சூப்பராக இருக்கும். மில்கில் செஞ்சது. நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் 1 கப் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து 50 ml வந்து நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இதை பண்ணும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் கொஞ்சம் கீழே அடிபிடிக்காமல் இருக்கும். இப்போ நான் இதுக்கு வந்து முந்திரி பருப்பும் அந்த உலர் திராட்சையும் நல்லா நெய்யில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கேசரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த முந்திரி பருப்பையும் அந்த வறுத்து எடுத்ததை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஏலக்காவை தட்டி வச்சு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒன் டைம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சுவையான பால் ரவா கேசரி ரெடி. நன்றி.